இப்ப சிகிச்சை குடுக்கிறீங்க இல்லையா? இப்ப யாராச்சும் ஆமா தொந்தரவு வருது. இப்ப நீங்க தொலைபேசியில இப்ப சொன்னீங்க இல்லையா? நீங்க தொலைபேசி அழைச்சு கூட நீங்க பலன் பெறலாம் அப்படின்னு. இது ஆமா வந்து எல்லாருக்குமே பொருந்துமா? இல்ல வந்து அத பயன்படுறவங்களுக்கு ஏதாவது குறிப்பிட்ட இந்த தகுதிகள், இல்ல இது மாதிரியான ஆட்களுக்கு மட்டும், இல்ல இந்த மாதிரியான தொந்தரவுக்கு மட்டும் சரியாகும் அப்படின்ற மாரியான ஏதாவது ஒரு லிமிட்டேஷன் இருக்கா? அதுக்கு ஐய, நீங்க கேட்கறது சரியான கேள்வியா. அதாவது நேரையும் சரி தூரத்துல இருக்கவங்களும் சரி, நம்ம சிகிச்சை கொடுக்கறதுக்கு எதை வச்சு கொடுக்குறோம்னா நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மை தான் அந்த சிகிச்சையை செய்யுது. இரையாற்றல் தான் அந்த அந்த நிகழ்வு செயலை செய்யுது. ஆனா அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க அந்த தேவையை உணர்ந்து வந்தா கூட போதும். இப்ப ஒரு உடம்புல வலியோ தொல்லையோ இருக்கோ, கஷ்டம் இருக்கு, அல்லது மனதுல ஒரு இறுக்கம் இருக்கு, அதை உணர்ந்து அது சுகமாகவும் இங்க போனா அப்படின்னு நினைச்சு வராங்கல்ல. வரும்போது நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் பொறுமையா இருங்க, அமைதியா இருங்க, ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கிங்க அப்படின்னு சொல்றோம். இல்லாட்டி கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு நமக்குள்ள இருக்கிற ஆற்றல்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கும் போது அது அந்த அந்த வினாடிகள்ல அது சரியாகுது. என்ன அது வினாடி குறைவான நேரத்திலே கூட அது சரியாயிடும். ஆனா இது எப்ப தடைப்படும் அப்படின்னா, சில பேர் வருவாங்க, வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, நான் 1000 பேர்ட்ட போயிருக்கேங்க, அது எங்கேயுமே சரியானது இல்லைங்க. அதாவது வலி இருக்குன்னு சொல்றவங்களும் சரி பண்ணிடலாம். வலிக்கும், எனக்கு டெய்லி காலையில வலிக்கும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா சரி பண்றது கொஞ்சம் கஷ்டம். அப்ப அவங்கள புரிய வைக்கணும். நீங்க அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணாதீங்க மனசுல, என்ன இயல்பா இருங்க. ஓ, எதுவுமே நிகழ்காலத்துல உள்ளதுதான். அதான் நம்ம பார்க்கணும். கடந்த காலம் முடிஞ்சு போச்சு, வருங்காலம் இனிமே தான் வரப்போகுது. நம்ம இந்த வினாடியில தான் நம்ம உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இதை நீங்க வாங்கிக்கிற முயற்சி பண்ணுங்க. ஏன்னா எப்பவுமே நீங்க எந்த கேஸ் ஒரு 4-5 மாசம் கழிச்சோ ஒரு வாரம் கழிச்சோ திரும்பி அந்த வழி வந்து அடுத்த செகண்ட் நீங்க அதை சுகப்படுத்திக்கலாம். என்ன நீங்க இப்போதைக்கு என்னுடைய உதவி வாங்கிக்கிறீங்க, உங்களுக்குள்ள இருக்க ஆற்றல் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சரி பண்ணும் அப்படின்னு அவங்களை புரிய வைக்க வேண்டியிருக்கும். சில நேரங்கள்ல அந்த இதுக்கெல்லாம் ஒத்து வராத நிலையில இருக்கவங்களுக்கு தான் நம்ம மருந்துகள் பயன்படுத்துறோம். அது மலர் மருந்துகள் மூலமா அந்த மலர்களோட இயல்பான அந்த இதமான ஒரு குணங்கள் நமக்குள்ள இருக்க குணங்களை மேம்படுத்துறதுக்காக அதை பயன்படுத்துறோம். அதே மாதிரி மற்ற மருந்துகளும் ஒவ்வொருத்தரும் ஒரு நிலையில பயன்படுத்துறாங்க. இப்போ மனதுல வரக்கூடிய அந்த இறுக்கங்கள், இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் வர்றாரு, எனக்கு எல்லாமே என் குருநாதர் தான், இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆள் ஒரு ஒரு விஷயத்துல அவங்க சார்ந்து இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்குள்ள இந்த இரையாற்றல் செயல்படுறது கடினமா இருக்கும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஃபில்டு கப், நிறைஞ்சிருக்க பாத்திரத்தில் நம்ம திருப்பி எப்படி தண்ணி ஊத்துறது? நம்மகிட்ட வரும்போது அடியில ஓட்ட உள்ள பாத்திரம் மாதிரி வரணும். அப்பதான் சொல்ற விஷயங்கள் எளிதா போகும். அவங்க எந்த அளவு நிறைஞ்சிருக்காங்களோ அந்த அளவு தான் அது அதுக்கு இடைப்பட்ட இடத்தை தான் அது ஃபில் பண்ணும். அப்ப வர்றவங்க சுகமாகணும், அது ரொம்ப முயற்சிலாம் தேவையில்லை. சுகமாகணும் அப்படிங்கிற நினைப்போட இங்க போனா சுகம் கிடைக்கும் அப்படிங்கிற நினைப்போட ஒரு நன்றி உணர்வோட பணிவோட உண்மையா இருந்தா போதும். நன்றி உணர்வுங்கிறது எப்போ வரும்? நம்ம கொடுக்குற விஷயங்களை அனுபவிச்சவங்களுக்கு தான் நன்றி வரும். இல்லாட்டி வெறும் வார்த்தையா தான் இருக்கும். ஒரு நல்ல பசியில வர்றவங்களுக்கு உணவு அளிச்சீங்கன்னா அது அவருடைய அந்த திருப்தி தன்மை அதுதான் நன்றி. பிச்சைக்காரனுக்கு உணவு அளிச்சீங்கன்னா அவன் வாங்கி அந்த உணவு வாங்கி என்ன பண்ணுவான், ஏற்கனவே சேர்ந்திருக்க குப்பையில இந்த உணவுல அதையும் போட்டுட்டு போயிடுவான். நீங்க எது சிறப்பான உணவு கொடுத்தாலும் பழைய சோறு கொடுத்தாலும் அவனுக்கு ஒண்ணுதான். அந்த நிலையில இருக்கவங்க வாங்கிக்கிறது கடினமா இருக்கும். மற்றபடி அந்த முழுமையான தேவையை உணர்ந்து கேட்கிறவங்க, வாங்கிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, பணிவா கேட்கிறவங்களுக்கு நிச்சயமா ஒரு அந்த இரையாற்றல் அருமையான ரிசல்ட் கொடுக்கும். சில பேர் புதிய ஆட்கள் இருப்பாங்க, இந்த விஷயமே தெரியாது இருப்பாங்க. நம்ம குழந்தைங்க இருக்கும், மனநோயில பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க, வயதானவங்க இருப்பாங்க, எல்லாரும் இந்த விஷயங்களே தெரியாதவங்க வருவாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் கூட அந்த இந்த இரையாற்றல் ஒரு அடையாளப்படுத்தும். நிச்சயமா அவங்களோட வலிகளும் துன்பங்களும் நீங்கிறது, மனதில் உள்ள இறுக்கங்கள் நீங்கி ரிலாக்ஸ் ஆகிறது இருக்கு பாருங்க, அது அவங்களுக்கு நிச்சயமா ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும். ஆஹா, இவ்வளவு இறுக்கமா வந்தோம், இப்ப சுகமா இருக்கு, அப்ப அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவங்க சிந்திக்க ஆரம்பிச்சு முதல் விஷயம் தனக்குள்ள இருக்க அந்த ஆற்றலுக்கு நன்றி சொல்றது, இதை மேம்படுத்திக்கணுங்கிற விருப்பம். இது ரெண்டு மட்டும் இருந்தா போதும், எப்படிப்பட்ட நோயா இருந்தாலும் சரி பண்ணிடலாம். உண்மையாவும் இருக்கணும். அதாவது சில பேர் சிகிச்சை கொடுத்த உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, நான் 6 வருஷமா மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேங்க, அதுல எந்த மருந்து சரி பண்ணுன்னு தெரியலம்பாங்க. ஆனா வரும்போது துன்பத்துல வருவாங்க. ஆனா சுகம் கிடைச்ச பிறகும் அதை உணர முடியாத சூழ்நிலையில சில பேர் இருப்பாங்க.
அத 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 வந்து வாங்கிக்கிறது கிடையாது. அத விமர்சனம் பண்ணணும், என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்களே ஒழிய, வாங்கிக்கிற தன்மையில இருக்க மாட்டாங்க. ஆனா எல்லாருக்குமே சுகம் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வாழ்க்கையில பல பேருக்கு நான் இந்த சிகிச்சை குடுத்துருக்கேன். இந்த சிகிச்சை இதுல பலன் பெறாத போனவங்க வந்து ரொம்ப இறுக்கமான சிலர். என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ட்ரீட்மெண்ட் வரும்போது நம்ம நம்ம அது மேக்ஸிமம் எப்படி இருக்கும்னா, நானா கட்டாயப்படுத்தி சொல்றது. "ஏங்க உங்க பிரச்சனைய நான் சரி பண்ண முடியுங்க, சரி பண்ணுங்கங்க." அப்படின்னு நம்ம சொல்லும்போது, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது ரொம்ப உறவினர்கள் அல்லது நண்பர்கள்ட்ட சொல்லும்போது இந்த இது நடக்கும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி என்ன சொல்லுவாங்க, இப்ப எங்க நண்பர் ஒருத்தர்ட்ட சொல்றேன். அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, "நீங்க ட்ரீட்மெண்ட் குடுத்து எனக்கு சுகமானா கூட நான் மருந்த விட மாட்டேன்." அப்படிங்கிறவங்களுக்கு எப்படி சுகமாகும்? அவர் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. மனசளவுல அது வந்து தாண்டி வெளியே வரமாட்டாங்க. அந்த மாரி ஆட்களுக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்குறது கொஞ்சம் கடினமா இருக்கும். மற்றபடி எல்லாருமே வினாடிகளுக்குள்ள அந்த சுகத்த உணர முடியும். அந்த ரிலாக்சேஷன உணர முடியும். அதன் மூலமா அவங்க தன்னை மேம்படுத்திக்க முடியும்.